ஹலோ கைஸ், வெல்கம் டு எம் ஸ்போர்ட் சேனல். இன்னைக்கு எபிசோடில் FIFA வேர்ல்ட் கப்போட வின்னர் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் யார் போவாங்கிறத குரூப் பை குரூப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குரூப் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் ஏல வந்து மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, அப்புறம் வந்து செக் ரிப்பப்ளிக் இருக்குது. அதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் ப்ரோ. குரூப் ஏல எந்த டீம் ஜெயிக்கும்? குரூப் ஏ மைண்டில் இருக்கிற டீம், அந்த வின்னருக்கான டீம் மெக்சிகோ ஹாஸ்ட் நேஷன்னால அவங்களுக்கு ஃபேன்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா மற்ற 3 டீமோட கம்பேர் பண்ணா மெக்சிகோ தான் டாப். எனக்கும் மெக்சிகோ தான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட். அதாவது சவுத் கொரியா, செக் ரிப்பப்ளிக்கும் செம்ம காம்படிஷன் இருக்காது. காம்படிஷன் இருக்கும் ப்ரோ. பட் சவுத் கொரியா எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதான் செகண்ட் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுத் கொரியாவா? சவுத் கொரியா அவங்க சரி, okay. கூட கம்பேர் பண்ணா இப்போதைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது வந்து சவுத் கொரியா. ஸோ அதனால சவுத் கொரியா. குரூப் Okay. பில வந்து என்ன ஜெயிக்கும்? எந்த டீம் ஜெயிக்கும்? குரூப் பி கனடா, போஸ்னியா, கத்தார், கத்தார், சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தா? எனக்கு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து இருக்கிற டீம்ல வந்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அப்ப ஹனிமூன் ஸ்பாட் கிடையாது. ஃபுட்பால் விளையாடுவாங்க ப்ரோ. கிரானிட் சக்காலா இருக்கும். சாக்காலா இருக்கு டீமா. சக்கா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து. ஃபுட்பால் பாக்குறவங்க சொல்றாங்க சுவிட்சர்லாந்து. செகண்ட் ஹோஸ்ட் நேஷன் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு போஸ்னியா இருக்கு, கனடா. ரெண்டும் 3த்தையும் கம்பேர் பண்ணா கனடா வந்து கனடா எனக்கு கனடா வரும் bro. எனக்கு போஸ்னியான்னு தோணுது. சரி, ஓகே. கனடா. 2 பேர் கனடா சொல்றாங்க. சரி, ஓகே, கனடா. அடுத்து குரூப் சி பிரேசில். சொன்ன மாதிரி கரெக்ட் தான். குரூப் சி பிரேசில். குரூப் சில வந்து எது நீங்க நினைக்கிறீங்க? பிரேசில். எனக்கு வந்து மொராக்கோ ஃபர்ஸ்ட் வருமோன்னு ஃபீல் ஆகுது. மொராக்கோவா? ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கு. ஏன்னா போன வருஷத்தோட ஃபார்ம்ல இருந்து பார்த்தா, ஃபார்ம் ஃபேக்டர்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா டாப் கொடுத்துறேன் பிரேசில். ஓகே, பிரேசில். ஓகே, பிரேசில் நம்பர் 1. அட்லீஸ்ட் கோல் அதிகமா அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் சின்ன டீம் கூட. சோ பிரேசில். சோ அப்ப ஆப்வியஸா மொராக்கோ தான் ரெண்டாவது. மொராக்கோ ரெண்டாவது. மொராக்கோ. குரூப் டில வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? எந்த டீம் குரூப் டி எந்த டீம்? இந்த ரெண்டு டீம் எனக்கு என்னமோ இதான் குரூப் ஆஃப் டெத் மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து ஆனா இப்போ வரையும் பார்த்தா யூஎஸ் கண்டிப்பா இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்லியுமே பயங்கரமா இருக்காங்க ப்ரோ. ஓகே. எனக்கு அவங்க மேல இந்த குரூப்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. யூஎஸ் மேல. யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட், யுஎஸ்ஏ செகண்ட் டர்க்கி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டர்க்கி வரும்னு நினைக்கிறேன். யூஎஸ் என்னதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் டர்க்கி ப்ரோ. ஆனா ஹோஸ்ட் மேபி அந்த இருக்கும். பட் சரி, ஓகே, ஃபுட்பால் ப்ரோ. சரி, ஓகே. டர்க்கி தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் யூஎஸ். யூஎஸ். அது ஓகே தானே? கரெக்டா இருக்கு. ஓகே. அப்புறம் குரூப் இ. சூப்பர். ல எது வரும்? ஜெர்மனி. எங்க வரும்? ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் ஜெர்மனி. அது ஈஸியா கொடுத்தலாம் நினைக்கிறேன். செகண்ட் ஜெர்ஜி என்ன பசங்களை அடிச்சு வந்துருவாங்க ப்ரோ. ஈக்வடர். செகண்ட் எனக்கும் ஒரு சவுத் அமெரிக்கன் டீம் கான்ஃபிடன்டா சொல்லலாம். மற்ற ரெண்டும் குரூப் பில வந்து ஜெர்மனி. என்னே தெரியல. குரூப் எஃப்ல வந்து விக்டர். எல்லாமே என்ன கேட்டா ஒரு நெதர்லாந்து. கன்ஃபியூஸ்டா இருக்கிறது. இதுவும் கன்ஃபியூஸ்டா தான் ப்ரோ இருக்கு. ஸ்ட்ரைக்கர் வச்சே அவனுக்கு 2 ஸ்ட்ரைக்கர், ஒண்ணுக்கு 2 சூப்பர் ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க, ஐசக் அண்ட் விக்டர். ஆனா நெதர்லாண்டோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜப்பான் வந்து கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே. அப்படி பார்த்தா இதுல வந்து ஒரு 3 டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆனா ஸ்வீடன் தான் கொடுப்பேன். ஸ்வீடன் ஃபர்ஸ்ட். செகண்ட் நெதர்லாந்து. குரூப் ஜி அதுல இருந்து எந்த டீம் ஜெயிக்கும்? வின் பண்ண? பெல்ஜியம். ஈஸி. வெரி ஈஸி. பெல்ஜியம். செகண்ட் ஈஜிப்ட் வரும். ஈஜிப்ட். ஈரானா ஈஜிப்டான்னு பாக்குறப்ப ஈஜிப்ட். சாலாக்காக நான் ஈஜிப்ட் போவேன். சாலா இருக்காங்கல்ல. சரசர. அப்பனா ஓகே. சரி, அடுத்து வந்து குரூப் ஹச். அதுல வந்து குரூப் ஹெச்ல குரூப் ஹெச்ல வந்து எந்த டீம் வரும்னு நினைக்கிறீங்க? டோர்னமென்ட் ஃபேவரட்ஸ் இருக்காங்க. ஸ்பெயின் லிஸ்ட் அவங்க ஸ்பெயின் அடிக்கிற அடியில எல்லாம் காணாம போறாங்க. செகண்ட் தான் இப்ப டஃப். சவுதி இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து சவுதி அரேபியா மேல Black Panther ட்ரெஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள விட எனக்கு இவங்க மேல வந்து சவுதி லீக்ல ஆக்சுவலி நிறைய பிளேயர்ஸ் அந்த பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். சவுதி லீக்ல அவ்வளவு ஃபண்ட் போட்டுருக்காங்க. செகண்ட் தான் வந்து இப்ப செகண்ட் உருகுவே எனக்கு தெரியல. உருகுவே.
உருகுவே உருகுவே சரி இப்போதைக்கு உருகுவே உருகுவே. தேர்ட் பிளேஸ் மேபி சான்ஸ் இருக்கும். குரூப் ஐ. இந்த குரூப் 1 2 படிக்க போயிருப்பேன். அடுத்து படிக்கடா குரூப் ஐ. இது easy இதுல bro. வந்து ஈஸி. ஈஸி ப்ரோ. ரெண்டு டீம் நார்வே. பிரான்ஸ் நார்வே. ஆமா எம்பாப்பே and ஹாலண்ட். ஹாலண்ட். அவ்வளவுதான். இதுல வந்து இந்த First குரூப்ல France. ப்ரோ இந்த குரூப்ல வந்து நிறைய கோல் வரும். ஆமா தெரிஞ்சு ஆமா. நிறைய அடிச்சு goal போட்டு போடுவாங்க. பொழப்பாங்க. ஹாலண்டே போட்டு எப்படியும் ஒரு மேட்ச்க்கு ஒரு goal ஆவது அடிச்சிருவான். அதுக்கேத்த மாதிரி ஈராக்கு செனகல் மாட்டிருக்கு. இப்படி இருக்கனால அந்த குரூப்ல வந்து தேர்ட் பிளேஸ்க்கு சான்ஸே chance நினைக்கிறேன். கிடையாது. கோல் டிஃபரன்ஸ் goal difference-னாலே அவங்க 5-4 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். குரூப் ஜே. அர்ஜென்டினா ஆப்வியஸா. இது வின்னர்ஸ். சோ லாஸ்ட் டைம் வின்னர்ஸ். கண்டிப்பா ஆப்வியஸா அர்ஜென்டினா. அடுத்ததுதான் கஷ்டம். இது என்ன மூணு டீமே ஏல இருக்கு. ஆஸ்திரியா லாஸ்ட் ஜார்டன். செகண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரியா தான் வரும். செகண்ட் உங்களுக்கு ஆக்சுவலா ஈஸியா உள்ள வருவாங்க ஆஸ்திரியா. ஆஸ்திரியா நல்ல சான்ஸ். அர்ஜென்டினா ஆஸ்திரியா. ஓகே நெக்ஸ்ட் வந்து குரூப் K. கே. கே வந்து கே. ஈஸி. ஈஸியா. போர்ச்சுகல். ஆனா போர்ச்சுகல் கொலம்பியா யார் ஃபர்ஸ்ட் வரும்? போர்ச்சுகல். ஆமா கொலம்பியா இருக்கு. போர்ச்சுகல் நிறைய நல்ல இருக்கிற மிட்ஃபீல்ட் பவரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகல் தான். செகண்ட் கொலம்பியா. கொலம்பியா. அடுத்து வந்து குரூப் எல். லாஸ்ட் குரூப். இங்கிலாந்து கானா வரும் நினைக்கிறேன். ரெண்டு டீம் தான். குரோஷியா இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஆப்ரன் போட்டனால உங்களுக்கு பிடிக்கல? இல்ல அப்படிதான் அவங்க ஒரு காலத்துல வந்து ஃபைனல்ஸ். ஓகே ஓகே அது பார்க்கல சரி. சோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட். இங்கிலாந்து அடுத்து குரோஷியா. குரோஷியா. என்னதான் கானா டஃப் கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு குரோஷியா ஷுட் பி ஈஸியா வந்துருவாங்க. மோட்ரிச் இருக்கான். லுகா. ஓகே. ஓகே 24 டீம் வந்து 24 டீம். இன்னும் 8 டீம் வேணுமோ? 8 டீம். இந்த 8 டீம் எப்படி எடுக்க போறாங்கன்னா அந்த தேர்ட் வருதுல்ல, இந்த தேர்ட் வர்றவங்க எல்லாரையும் ஒரே ஒரு டேபிள் மாதிரி போட்டு கோல் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து யார் ஹையஸ்ட் வின்னோ அதுல பாயிண்ட் அண்ட் கோல் டிஃபரன்ஸ். அது Third ரெண்டு place டீம் இருக்கிறதுல தேர்ட் பிளேஸ். அந்த அதுல இருக்க டாப் 8 டீம்ஸ். ஓகே ஓகே. அப்படின்னா அப்ப நம்ம பேசின மாதிரி தான் வந்து எந்த குரூப்ல வந்து தேர்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஈஸி. இப்போ இந்த ஜப்பான் ஈஸி, ஈரான் ஈஸி. ஜப்பான். ஜப்பான். நம்மளே வந்து 8 செலக்ட் பண்ணிடலாமா? அதுதான் அதுதான் அதான் எப்படி ஒரு குரூப்பா போவேனா, எது அப்படியே ஈஸியோ random-ஆ. அப்படி போவோம். ரேண்டமாவே போவோம். அப்பனா ஸ்காட்லாந்து குரூப் சில. ஸ்காட்லாந்து, இல்ல ஸ்காட்லாந்து, ஜப்பான், ஜப்பான். ஜப்பான். குரூப் எஃப்ல எஃப்ல ஜப்பான், சவுதி அரேபியா. அதுமே சவுதி கொடுத்தாங்க. சவுதி. correct. சவுதி. குரூப் ஹெச்ல. ஏன்னா வந்து, ஆப்போசிட் டீம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அடுத்து ஜில வந்து ஈரான். ஈரான் ஈரான். கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரான். தேர்ட்ல இருக்குன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. இப்போ எத்தனை செலக்ட் பண்ணிருக்கோம்? மொத்தம் 4. 4 செலக்ட் இன்னும் 4. ஆஸ்திரேலியா எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியாவா? ஃபீல் இருக்கு. ஆஸ்திரேலியா வருவாங்கன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா ரீசெண்டா கொஞ்சம் ஆடிட்டு ம். இருக்காங்க. கத்தார், கத்தார் கஷ்டம். கானா, ஆக்சுவலி டர்க்கி. கானாக்கு சான்ஸ் இருக்கு. கானாக்கு இருக்கு. ஏன்னா பனாமா கூட ஒரு 3 பாயிண்ட் எடுத்துருவாங்க. இன்னும் ஏதாச்சும் ஒரு மேட்ச் அவங்க கொஞ்சம் டிரா Draw பண்ணா பண்ணா கூட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. கானா டிரா பண்ணாவா? பனாமா கூட வின் பண்றாங்க. ஆ, இன்னும் ஒரு மேட்ச் குரோஷியா கூட ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துறாங்கன்னா ஆமா. இல்ல கோல் டிஃபரன்ஸ் Goal difference ஜெயிக்கிறதுலயுமே extra. வந்து ரொம்ப ஆ. கம்மியா தோத்தாங்க. பனாமா போட்டு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-0 அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அப்ப ஐல வராது. எனக்கு தெரிஞ்சு கேல உஸ்பெகிஸ்தான் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. காங்கோ இல்ல, ஆனா காங்கோவும் நல்ல டீம் ஆச்சு. ஏஎஃப்சி காங்கோ நல்ல டீம். பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா அவங்க அதுல தேர்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே ஓகே. வேற எதுவும் இல்லையா? போஸ்னியா, இன்னும் எத்தனை? வாய்ப்பு 2 இல்ல. முடிவு சவுத் பண்ணுவோம். ஆப்பிரிக்கா, ஆமா. செனகல் அவங்க ஆல்மோஸ்ட் வின்னர்ஸ். ஏஎஃப்சி செனகல்ல எந்த இடத்துல டிஃபரன்ஸ் வரும்னா நீங்க சொன்னதுதான். ஓ, இருக்கிறது ரெண்டுமே பெரிய டீம். பெரிய team. அவங்க வந்து நிறைய கோல் அடிச்சிருவாங்க. பெருசா ஜெயிப்பாங்க. ஓகே இப்போ ஓகே. இந்த உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா தோப்பாங்க தான் கண்டிப்பா. உஸ்பெகிஸ்தானா இல்ல காங்கோவா? காங்கோ கொடுத்தோம். ஏதோ தோணுது. ஓகே காங்கோ சரி, காங்கோ கொடுத்துடலாம். வரும். குரூப் ஏல வந்துட்டு செக் செக் ரிபப்ளிக். ரிபப்ளிக். பாப்போம். அடுத்து 32ல எது வருது? குரூப் ஆஃப் 32வா? ம். ஓகே. ரவுண்ட் ஆஃப் 32ல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வருதுன்னா ஜெர்மனிக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் வரும். அது ரெண்டுத்துல ஜெயிக்கும். ஜெர்மனி. ஆபியஸ். ஜெர்மனி தான். ஸ்காட்லாந்து ஜெர்மனி. வேற யாராச்சும் ஈஸி பண்ணணும் கூட வந்திருக்கலாம். ஜெர்மனி கூட வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா அடுத்த மேட்சுமே வந்து பிரான்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவும் கொடுத்துருக்கு. பிரான்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. பிரான்ஸ். வளர்ந்துருவாங்க. சவுத் கொரியா, கனடா. ஓ, சவுத் கொரியா. இதுதான் கனடா, இன்ட்ரெஸ்டிங்கா கனடா, கனடா. கனடாவா? கனடா. சவுத் கொரியா கனடாவா? சவுத் கொரியான்னு சவுத் நினைக்கிறேன். கொரியா, சவுத் கொரியா, சவுத் கொரியா. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஆ. So, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு கச்சிக்கிட்டே இருக்காங்க. 16 வந்துட்டே இருக்காங்க நினைக்கிறேன். என்ன ப்ரோ, ஸ்வீடன், மொராக்கோ. மொராக்கோ குத்திடுவாங்களா முதல் ஒரு இது டஃப்பா இருக்கும். இதுல யாரு செம ஜெயிப்பா? டஃப்பா இருக்கும். ஏன்னா டிஃபென்ஸ் மொராக்கோ கிட்ட டாஸ் பயங்கரமா போட்டு இருக்கு. பார்த்துருவோமா? ஸ்வீடன் கிட்ட அட்டாக் பயங்கரமா இருக்கு. டாஸ் போட்டு பார்த்துருவோமா? அவங்க versus என்ன பண்ணலாம்? ஸ்வீடன் மொராக்கோ.
மொராக்கோ போகணும். ஓகே. லாஸ்ட் இயரோட ஓகே இதுனா. ஆமா. ஓகே. அடுத்து வந்து நமக்கு வந்து கொலம்பியாவும் குரோஷியாவும் இருக்கு வந்து. இதுவுமே கஷ்டம் ப்ரோ. எனக்கு என்னமோ வந்து கொலம்பியா போகும். கொலம்பியா கொலம்பியா தான். அந்த லூயிஸ் டியாஸ் ஒவ்வொரு பர்சன்னால எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. குரோஷியா வந்து ஒரு ஏஜ் ஸ்குவாட். அதான் அந்த ஒரு அட்டாக் வந்து குரேஷியாக்கிட்ட இல்லைன்னு தான் தோணுது. அந்த ஒரு எனர்ஜியான அட்டாக். சரி கொலம்பியா. அடுத்து சொல்லவே தேவையில்ல. ஸ்பெயினுக்கும் ஆஸ்திரியாவுக்குனா ஸ்பெயின். ஸ்பெயின் தான். ஸ்பெயின், டர்க்கி, டர்க்கி, ஜப்பான். ஏசியன் கண்ட்ரி ஃபேவர் பண்ணலாமா? இதுல ஒரு டர்க்கி ஸ்ட்ராங் தான். பட் ஜப்பானும் ஜப்பான்ல என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இது இருக்கு. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எது வந்து ஃபார்வர்டு வந்து பெஸ்டா இருக்கு ரெண்டுத்துலயும்? அட்டாக் எந்த டீம் கொடுக்கலாம் எனக்கு தெரியல. ஜப்பான். ஜப்பான். சும்மா போலாம். ஏசியன் ஜப்பான். கண்ட்ரி ஃபேவர். ஜப்பான். அடுத்து ஈஸி தான். பெல்ஜியம். பெல்ஜியமோ செக்கா பெல்ஜியம் தான். பெல்ஜியம். அடுத்து ஈஸி தான். நான் சொல்ல முடியாது. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து பிரேசிலுக்கும் நெதர்லாண்டுக்கும். நெதர்லாண்டு இப்படி வருதா வரும். பிரேசில்லையுமே பிரேசில்ஸ் ஆனா பிரேசில் அட்டாக் தான் வினிசியஸ் இருக்கானே. வெனிசியஸ் இருக்கு. இருக்கா கரெக்ட் தான். டிஃபரன்ஸும் நல்ல மிட்டும் நல்லா தான் ப்ரோ இருக்காங்க. டிஃபரன்ஸ். நல்ல டீம் நம்ம பிரேசில். இந்த குரூப்ல தான் வந்து நெதர்லாண்ட் வந்து செகண்ட்ல போட்டோமோ, அதனால தான் இங்க வந்துட்டாங்களா. ஓகே பிரேசில். பிரேசில் தான். பிரேசில். அடுத்து ஈக்குவடர், ஈக்குவேட்டர், நார்வே. நார்வே. நார்வே தான். நார்வே. நார்வே. ஹாலண்டோட சுப்ரீமசில போயிடும். ம். ஓகே. மெக்சிகோ, சவுதினா மெக்சிகோ. மெக்சிகோ. இங்கிலாந்து, காங்கோ. காங்கோ. இங்கிலாந்து. நெதர்லாண்ட் தான். அர்ஜென்டினா, உருகுவே வந்து. இங்கிலாந்து. அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. ஓ பயங்கரமான இது. South ரவுண்ட் ஆஃப் America. 32ல Yeah. வருது ப்ரோ. அடிச்சு போறேன். யுஎஸ்ஏவா ஈஜிப்தா? ஈஸியா போதா? யூஎஸ்ஏ USA, ஹாஸ்ட் Egypt. யூஎஸ். ஈஜிப்ட் யுஎஸ்ஏ ஆனா போயிருமா? சால ஒரு ஒரே ஒரு team. ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்க ரொம்ப நேரம். வேற யாரும் ஏன்னா அவனுக்கு ஆப்பிரிக்காலயே ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்லயே ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே யுஎஸ். எனக்கு யூஎஸ் ஹோம் நேஷனோட அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்லி ப்ரோ. ம். பயங்கரமா ஆடுறாங்க. அதுதான் சொல்றேன். அடுத்து சுவிட்சர்லாந்தா, ஈரானா? சில்லுன்னு இருக்கா? டெசர்ட் இருக்கு. சுவிஸ். ஸ்விஸ் தான். போர்ச்சுகல், கானா. போர்ச்சுகல். போர்ச்சுகல். ஈஸி தான். ரவுண்ட் ஆஃப் 16 இது. எடுத்த உடனே ஜெர்மனி, பிரான்ஸ். இப்படி மாட்டுது அவங்களுக்கு. ஆ. பாவம். ஐயோ, என்ன நல்ல டீம் பாதிலே. பாதியிலே மாட்டேங்குது. ஐயோ, ஜெர்மனி, பிரான்ஸ். நம்ம கொடுத்தபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஜெர்மனியும் பிரான்ஸ் வந்து நிக்குது. பிரான்ஸ் தான். பிரான்ஸ். பிரான்ஸா? கண்டிப்பா ஆமா, பிரான்ஸ் தான். பிரான்ஸ் தான். என்ன சட்டை போட்டு அவரே பிரான்ஸ் சொல்றாரு. நானே சொல்றேன் அந்த டீம். உள்ள கைட்டி உள்ள பிரான்ஸ் டிஷர்ட். டவல் கழட்டிட்டு மேட்சோட சவுத் கொரியா, மொராக்கோ. மொராக்கோ வந்துருமோ? மொராக்கோ தான். மொராக்கோ தான். மொராக்கோ. பட் ஆனா அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி Interesting. போச்சு அப்படின்னா சவுத் கொரியா, எல்லாம் மொராக்கோ பார்த்தா நைட் உட்காந்து பார்த்து தான் இருக்கணும் போலயே. கண்டிப்பா லைவே போடலாம் நம்ம. சூப்பர். கொலம்பியா, ஸ்பெயின். கொலம்பியா, ஸ்பெயின். ஸ்பெயின். ஸ்பெயின், ஸ்பெயின். டூர்னமெண்ட் ஃபேவரட் இருக்கும் போது கண்டிப்பா அது அட்வான்டேஜ் கொடுத்தே ஆகணும். ஆனா ஏதோ ரவுண்ட் ஆஃப் 16 இப்படி இருக்கு. ஜப்பான், பெல்ஜியம். பெல்ஜியம். இந்த தடவை பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் bro. பெல்ஜியம். இது மாதிரி போனா பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி அது வேர்ல்ட் கப்ல போனா நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கே அடிச்சு உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டோம்னா முடிஞ்சு. ஐயோ, பிரேசில், நார்வே. ஐயோ. என்ன ப்ரோ, ஹாலாண்டும் நெய்மர். நான் நார்வே சொல்லுவேன். பிரேசில் தான் வந்தா நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சுல ஒரு தயக்கம் தைக்கம் இருக்கு. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். பிரேசில் வரும். நார்வே ஃபுல் டீம் ஆட மாட்டாங்கடா. கலெக்டிவா பார்த்தா பிரேசில் கண்டிப்பா பிரேசில் தான். ஆனா அந்த சிங்கிள் டேல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவனுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் நார்வே வர சான்ஸ் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. ரீசெட் எல்லா டைமும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவானு இந்த டைம்ல அதுவும் நல்ல டீம் வச்சிருக்காங்க bro. 7-1 மாதிரி ஸ்கோர்லாம் வந்துட்டு ஜெர்மனிக்கு அடி வாங்கினதெல்லாம் வந்துட்டு சரியான அடி. அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஆனா கோச்லயும் கரெக்டா போட்டிருக்காங்க. கார்லோ ஆன்செலோட்டி ஏதாவது பண்ணுவான்னு எதிர்பார்ப்போம். நார்வே எனக்கு அவனாலதான் வந்து நார்வே ஜெயிக்கும்னே தோணுது. நார்வே எல்லாம் தோக்காது ப்ரோ. பிரேசில் எனக்கு தெரிஞ்சு பிரேசில் தான் ப்ரோ. மெக்சிகோ, எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து. இருக்கு. அட்லீஸ்ட் வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கரெக்டா சொன்ன மாதிரி பிரேசிலுக்கு. மெக்சிகோ, இங்கிலாந்து. இங்கிலாந்து. இங்கிலாந்து இதுதான் ஈஸியா கிடைச்சிருக்கு எனக்கு. இதுவுமே அர்ஜென்டினா. USA. என்ன நல்ல டீம் ஆக்சுவலி. ஆனா மேட்ச் செமையா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா. பட் ஆனா ஸ்டில் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. ஓ, ஆர்வமா இருக்கே. ஏதோ அடுத்து சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல். போர்ச்சுகல் போர்ச்சுகல். போர்ச்சுகல் அடுத்து ப்ரோ. பாருங்க
வெயிட்டா வருது. அப்படியே கீழே இருந்து குவார்டர் போவோம். ஃபைனல் கோ- குவார்டர் ஃபைனல்ல சந்திப்போம். ஃபைனல்ல வந்துட்டு அர்ஜென்டினா. கோட் கோட் பீட் கோட். யார் ஜெயிப்பா? ஏய் இன்னும் குவார்டர் ஃபைனல் மேல இருந்து போங்க. ஏன் கீழே 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 இருந்தே வரும். கீழே இருந்து ஆமா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா மெஸ்ஸி versus ரொனால்டோ அர்ஜென்டினா ஸ்டார்டிங்ல இருக்கு. அர்ஜென்டினா. அர்ஜென்டினா அர்ஜென்டினா தான் ப்ரோ ஆகும் எனக்கு தெரிஞ்சு. டஃப்பா இருக்கும். ம். அந்த ஒரு ஆசைக்கு கடைசியா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு 2 பேரையும் ஆட விட்டு தெரியல. சீரியஸா தெரியல இது. எனக்கு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா போர்ச்சுகலோட மிட்ஃபீல்டு காமன் ஆடியன்ஸா நான் சொல்றேன் அர்ஜென்டினா. நியூட்ரலா ப்ரோ நீங்க என்னதான் வந்து போர்ச்சுகல் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் போர்ச்சுகலே இது. போர்ச்சுகலுக்கு மிட்ஃபீல்டு ப்ரோ. அவங்களோட மிட்ஃபீல்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்ல வேற யாருக்கும் மிட்ஃபீல்ட் இல்ல. ஸ்பெயினுக்கே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பவரா இருக்கு. ஆனா அர்ஜென்டினாக்கு அந்த கோல் கீப்பிங் ஒரு வெயிட் இருக்கு. அந்த ஆக்சுவலி பயங்கரமான கீப்பர் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அளவுக்கு கூட வந்து போர்ச்சுகலுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, அந்த வேற ஏதாவது பண்ணி ஏதாவது கொடுக்கும். சீசர் அர்ஜென்டினா தான். அர்ஜென்டினா கம்பேர் பண்ணா அர்ஜென்டினா தான். பிரேசில் இங்கிலாந்து. இங்கிலாந்து இந்த வருஷம் இங்கிலாண்டா மேஜிக் ப்ரோ. புச்சல் மேஜிக் இருக்கு எல்லாருமே வந்து அதுல இருக்கவங்க ஸ்டார்ஸ் ப்ரோ. பிளேஸ் ஒருத்தர் கிடையாது அங்க. அங்கே இப்போ அனுப்பிடுவானுங்க. இந்த விட டாடா தான். இப்ப என்ன பிரேசில் vs அர்ஜென்டினா வந்தா என்ன சொல்லுவீங்க? சரி ஓகே, இது ஒரு கற்பனை சொல்லுங்க. பிரேசில் நெய்மர் பரவாயில்ல. ஆனா இங்கிலாந்து அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா இங்கிலாந்து வந்துருமா கன்ஃபார்மா? இங்கிலாந்து வரும். அதாவது அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து செமிஃபைனல் இருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்ட்ராங்கா போவாங்க. ஃபைனல் கூட ஸ்ட்ராங்கா போவாங்க. அங்க ஜெயிக்கிறது கூட கஷ்டம் தான். ஸ்பெயின் ஸ்பெயின் பெல்ஜியம் பெல்ஜியம் ஸ்பெயின் ஆனா ரொம்ப நல்ல மேட்சா இருக்கும். பட் ஆனா கடைசி கட்டத்துல match தான் அப்படியே இருக்கும். போய் இப்படி சிஎஸ்கே மாரி ஜெயிச்சிருவாங்க ஸ்பெயின். ம். சிஎஸ்கே எங்க ஜெயிச்சிருக்கு? ஸ்பெயின் ஆனா அதுவுமே பெல்ஜியம் வரது கூட வாய்ப்புகள் நிறைய. நிறைய இருக்கு. அதான் ஒரு சில மேட்ச்லாம் எப்படி வேணாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு பிரேசில் இங்கிலாண்டா இருக்கட்டும், அர்ஜென்டினா போர்ச்சுகல் சரி, அதெல்லாம் அந்த கிவன் டே நாக் அவுட் அந்த எக்ஸ்ட்ரா டக்குனு டைம்ல ஏதாவது போயிட்டு வெறும் பெனால்டி கண்டிப்பா கிக்ல எக்ஸ்ட்ரா டைம்ல பெனால்ட்டில நிறைய மேட்ச் போகும். பெனால்டி கிக்ல தான் டிசைட் ஆகிற மேட்ச்லாம் இருக்கும். ஸோ ஐயோ. சொல்ல முடியாது. பிரான்ஸ் தான் அது பிரான்ஸ் ஈஸி. ஈஸி கிடையாது. பட் ஸ்டில் கண்டிப்பா கடைசி வரை எடுத்துட்டு போவாங்க. பட் ஆனால் எம்பாப்பே இது மாதிரி தான் போன வாட்டி போன மாதிரியே வந்துட்டு பிரான்ஸ் போவாங்க கண்டிப்பா. சரியான டீம். நான் பிரான்ஸ் இல்ல, வந்து ஃபீஃபால வந்து எம்பாப்பே அந்த நல்லா ஆடுறவன எல்லாமே கலந்து வச்சு ஒரு டீம் நம்மளும் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவனுங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் ரெடி பண்ணுவேன். எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர், அப்புறம் வந்து மெஸ்ஸி, நெய்மர், Best 11. வேர்ல்டு கப் 11 சொல்றேன். இல்ல பிரான்ஸ் சொல்ல மாதிரி பிரான்ஸ். அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க உள்ள. ஓகே ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இது ஆக்சுவலா ஃபைனல்ஸ் வரும்னு நினைச்சேன் நானு. பிரான்ஸ் ஃபைனல். ஐயோ ஐயோ. எதுக்கு தினேஷன்? பிரான்ஸ் ஆச்சு உள்ள வருமான்னு பார்த்தா அங்கேயுமே அடிக்கிறேன். ஆப்பா இருக்கு. எது பிரான்ஸ் பிரான்ஸ் வருவேன். பிரான்ஸ் இந்த என்ன இந்த பிரான்ஸ்னு கேட்டா பிரான்ஸ் அவங்க கிட்ட அந்த ஸ்டார் திரும்பி ஃபைனல் வரைக்கும் பிரான்ஸ் வந்துருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் தொடர்ந்து வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆபியஸா வரும். பிரான்ஸ் வந்து ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டாங்க. மற்ற மத்த டீமுமே டீமுமே அப்படிதான் இருக்காங்க. பிஎஸ்ஜியில் இருக்க 10 டீம் இருக்கானுங்க. ம். அவங்களும் இப்போ பறக்க தான் போறானுங்க. ஸோ பிரான்ஸ் வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ். அடுத்த செமிஃபைனல் அர்ஜென்டினா versus ஓ அதே ஃபைனல் திரும்பி வர மாதிரி இருக்கு ப்ரோ. போன வருஷத்தோட ஸ்கிரிப்ட் லீக் பண்ணிட்டோமோ? போன வேர்ல்டு கப்போட ஸ்கிரிப்ட். இந்த prediction. இடம் தான் கொஞ்சம் கஷ்டம். ம். ஏன்னா இங்கிலாந்து சொதப்புவாங்க. இங்கிலாந்து ஆமா வின் ஒரே ஒரு தடவை தான் வின் பண்ணியிருக்கானுங்க. ப்ரோ அர்ஜென்டினா வந்துருமோ திரும்பி? பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து இப்படி ஒரு மேட்ச் வந்துச்சு செமிஃபைனல் வந்துச்சுன்னா இங்கிலாந்து உள்ள போகணும்னு வந்து. ஏன்னா இல்ல ப்ரோ இப்படி வந்தாங்கன்னா அவனுங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் மட்டும் தான் திருப்பியும் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்த அப்புறம் அந்த வரைக்கும் வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்பெயின் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வேற எந்த கட்ட எனக்கு தெரிஞ்சு இவங்க போர்ச்சுகல் கூட தோப்பாங்கன்னு தோணுது. எதுவுமே நடக்க முடியாது. வேணா ரெண்டு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு ஒரு மாதிரி இது பண்ண கொடுக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. சரி, என்ன கொடுக்கலாம்? போர்ச்சுகலே கொடுக்கலான்ற எனக்கு மறுபடியும் மனசு மாறுது. இல்ல 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 ஸ்ட்ராங் அவ்வளோ டீம் ஸ்ட்ராங் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது ரெண்டுத்துல இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து. இருக்கு. ஆனா சரி இங்கிலாந்து ப்ரோ சரி மாத்தணும் அப்படின்னா போர்ச்சுகல் போட்டு போர்ச்சுகல் ஃபைனல் போவோம். போர்ச்சுகல் ஃபைனல் எப்படி ஃபைனல் Final இங்கிலாந்து போ. அடிச்சு சர்ப்ரைஸா இருக்கும்னு எனக்கு இருந்துதான் Okay. போனா பயங்கரமா இருக்கும். என்ன ப்ரெடிக்ஷன் மாத்திரமே இப்படி இல்ல வேண்டாம் நீ வேண்டாம். இருக்கிறதா ஆனா அப்படி வந்துச்சுன்னா வேற இந்த கிளிப்பு மட்டும் கட் பண்ணி அப்படி போட்டு திருப்பி போடுவேன். கட் பண்ணி அன்னைக்கே சொன்ன அப்படின்ற மாதிரி போர்ச்சுகல். எனக்கு என்னமோ போர்ச்சுகல் ஃபைனல்ஸ் போகும்னு தோணுது. அது இவருக்கு அனுப்பி பார்த்தா பிரான்ஸ் போர்ச்சுகல் ஃபைனல்ல வரும். அப்படின்னு ம். இப்போ
நம்மளோட இப்போ ப்ரெடிக்ஷன்ல திரும்பி என்னோட இதுபடி பார்த்தா திரும்பி அர்ஜென்டினா ஃப்ரான்ஸே வரும்னு தோணுது. உங்களுக்கு? இங்கிலாந்து. 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 அது ஏன்னா வந்து திருப்பி ரிப்பீட் பண்றது அவ்வளோ லாங்குவிட்டி போகுது, நம்ம கஷ்டம். கையில நல்ல இல்ல. டீமா இருந்தாலும். நம்ம கையில இல்ல, ஆனா தோணுது வச்சு தான் சொல்ல முடியும். இங்கிலாந்து இங்கிலாந்து. போகும்னு சொல்றாங்க. ஏன்னா இங்கிலாண்டோட டீம் எனக்கு தெரியல, இப்போதைக்கு நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃபைனல்ஸ் வரும்னு தோணுது. பிரான்ஸ் கையில கப்பு கொடுங்கப்பா. ஃபைனல்ஸ் கஷ்டமா போவாது. ஆனா இந்த தடவை finals எனக்கு இப்படி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து இந்த இயர் வந்து இயர் ஆஃப் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சது ஆர்சனல் ஜெயிச்சதா இருக்கட்டும், நிக்ஸ் ஜெயிச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு அவங்களோட ஜெக்ஸ பிரேக் போடுவாங்க. அதேதான். எம்பாப்பே அடிக்க போறான். இல்ல, அதுவும் இருக்கா? பிரான்ஸ். சரி, இது வந்து ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். ஆ, எனக்கு வந்துட்டு இங்கிலாந்து பிரான்ஸ். இப்படி வந்துச்சுனா பிரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து வந்தா நீங்க பிரான்ஸ், பிரான்ஸ். போர்ச்சுகல் போர்ச்சுகலா? போர்ச்சுகல். நடுவில் மாறிச்சுனா அந்த இது மாறிச்சுன்னா அந்த மாறிச்சு, அர்ஜென்டினா போர்ச்சுகல்ல எனக்கு என்னமோ ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது போர்ச்சுகலுக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ. அப்படியே வந்து அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்க அப்படின்னாலுமே அப்படியே பிரான்ஸ் finals தான் வரைக்கும் ஜெயிக்கும். போவாங்க. பிரான்ஸ் தான் ஜெயிக்கும். அப்படி வந்தா பிரான்ஸ் பிரான்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கும். அப்படின்னா Okay. எப்படி சொன்னாலும் பிரான்ஸ் தான் சொல்லி ஆகணும். பிரான்ஸ் தான். சரி, பிரான்ஸ் சரி, versus ஏன்? ஜெர்மனில ஆனா ஜெர்மனி ஜெயிச்சுச்சுன்னா, ஜெர்மனி இப்ப எங்க போகிறது? ஜெர்மனியில ஏன்னா பிரான்ஸ் versus ஜெர்மனில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. கரெக்ட். பட் ஆனா அதுவுமே பிரான்ஸ் பிரான்ஸ் கொடுப்பாங்க. ஜெயிச்சிருக்காங்க. நல்ல டீம். ஏன்னா அவங்களோட டீம் ரொம்ப ஃபுல்லா இருக்கு, Yeah. கரெக்டா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க டிக் பண்ணிருக்காங்க. ஆமா. யாருக்குமே அடிபடாம இருந்தா ஓகே. சரியா? actually இது ஒரு நல்ல பாயிண்ட். சலீபா அந்த மாதிரி டிஃபென்ஸ்ல இருக்க எல்லாருமே அப்படியே இன்டாக்டா ரெட் கார்டு வாங்காமலையோ இல்ல ம். எல்லோ கார்டு வாங்காமலையோ அந்த கேரி இது- பண்ணாம இருந்தாங்கன்னா இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு, ஃபைனல்ஸ் வின் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ். பிரான்ஸ் தான். பிரான்ஸ் தான் இன்னும் இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வந்து பிரான்ஸ் vs போர்ச்சுகல் வரும். அதுல வந்து பிரான்ஸ் ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. ஓகே. அப்படி பார்த்தாலும் பிரான்ஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து ஆனா போர்ச்சுகல் வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே, பிரான்ஸ் வந்து எனக்கு அந்த டீமோட போர்ச்சுகலோட பிரான்ஸை கம்பேர் வைக்கவே முடியல. முடியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதனால ஏதாவது பண்ணுனே அடிக்கிற மாதிரி இருக்கு. பிரான்ஸ் தான் அது. அவங்க அந்த டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சேவம் பந்தே அடிக்குது இப்போ. த வினர் இஸ் பிரான்ஸ். ஓகே. பிரான்ஸ். எம் ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் படி பிரான்ஸ் வினராக வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.